நீங்கள் இந்த ரூம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்துட்டு என்னோடய ஒய்ஃபு ஜிஎம் உட்காந்துருக்காங்க. இங்கிட்டு வந்து அக்கௌண்ட்ஸு அபிராமி மேம் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே தான் சூட்டபிள் முன்னாடி நான் இங்கே தான் உட்காந்து இது பண்ணிக்கிருந்தேன். இப்போ வந்து என்னென்னா எனக்குன்னு ஆஃபீஸ் ரூம் தனியாக வந்து டெவலப் பண்ணி மேலே போயாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 ஃபுல்லாகவே ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2024 சந்துரு சார் இவர் தான் வந்து ஸ்டோர் இன்சார்ஜு. மற்றபடி உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்க்குலாம் வந்து சீனியர் ஸ்டாஃப் இவர் தான். உண்மையிலே நிறைய அப்டேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி நம்ம 2019 வந்து ஜாயின் பண்ணார். கிட்டத்தட்ட டிவிஎஸில் முன்னாடி ஒர்க் பண்ணிவிட்டு அப்போ எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஒரு எப்பயுமே ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பூஸ்ட்டுக்கு எப்படி விளம்பரம் கொடுப்பாங்க அது மாதிரி வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாப்புல. உண்மையிலேயே வந்து எனக்கு ட்ராவல் பண்ணும்போது 2019 இன்றைக்கி வரைக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கு பெரிய பங்களிப்பு சந்துருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்த செய்யணும்னா அதை கரெக்டாக அதை முடிக்கிற வரைக்குமே வீட்டுக்கு கூட போக மாட்டாப்புல. இது என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்ற மாதிரி ஒரு ஆக்ஷனோட தான் எப்பயுமே இருப்பாப்புல. இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஸ்டோரில் சில விஷயங்கள் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டோரோட ஃபுல்லு இப்போ மிஷின் இன்வேர்டாக இருக்கட்டும் அவுட்வேர்டாக இருக்கட்டும் எல்லாமே உள்ளே வந்து இவருக்கு தெரியாமல் வெளியே போகாது, உள்ளே வராது. இப்போ நம்ம எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கின்ற இதையும் கேட்போம். இப்போ நம்மள்ட்ட வந்து எவ்வளோ மிஷினரி நம்மள்ட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது? 40 ஸ்டாக் எப்பயுமே வச்சுருக்கோம் சார். 40 ஸ்டாக்கு. இப்போ நம்ம இந்த சீசன் டயத்தில் எவ்வளோ வரைக்கும் ஸ்டாக் ஏற்றுவோம்? 60 ஸ்டாக் இருக்கும் சார். 60 ஸ்டாக் சீசன் டயத்தில். ஏன்னா எங்களுக்கு சீசனில் அது எப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் சிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாசி பொங்கலுக்கும் தீபாவளிக்கோ இந்த மாதிரி மாதத்துலலாம் வந்து எங்களுக்கு நிறையா சேல்ஸ் ஆகும். அதனால் அந்த மாதம் மட்டும் கரெக்டாக சேல்ஸை எப்படின்னாலும் நம்ம கூட்டுவோம். அதுக்குரிய ஸ்டாக் இங்கே மெயின்டைன் பண்ணால் தானே நம்மளும் அங்கே இன்ஸ்டலேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே வாங்க அப்படியே உள்ளே போய் விசிபிளாக பார்ப்போம். ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 60 சிலிண்டர்கிட்ட இருக்குது. அதேமாரி எஸ்எஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும் ஃபுல்லாகவே இப்போ ஃபுல்லாக எஸ்எஸ் மெட்டீரியலை மாற்றிட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ கொஞ்சம் க்ளீனாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து ஷோரூமோட இன்சார்ஜு. உங்கள் பேர் சொல்லிட்டோம். அன்பரசன். உங்கள் பேர்? ராகுல் சார். ராகுல். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் எல்லாமே இன்சார்ஜ் ஃபுல்லாகவே எங்கள் இந்த ஸ்டோர் ரூமோட இன்சார்ஜு. சந்துரு, இப்போ நம்ம எத்தனை வேரியண்ட்டு நம்மள்ட்ட மிஷின்? 6 வேரியண்ட்டு மிஷின் ரெடி பண்ணுறோம். 6 வேரியண்ட்டுக்குமே தனித்தனி நோட்டு போட்டுருவோம். ஓகே. அது போக மெட்டீரியல் ஃபுல்லாக தனி டைரி போட்டுருவோம். ஓகே. அது போக டேலிலையும் நம்ம ஏற்றிடுவோம். மெட்டீரியல் இங்கேருந்து இப்போ வெளியே போகுதுன்னா அசம்பிளுக்கு போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அசம்பிளுக்கு போகுதுன்னா ஆஃப் கண்டிஷனில் நம்ம ஒரு நோட்டு போட்டுருவோம், ஃபுல் கண்டிஷனுக்கு ஒரு நோட்டு போட்டுருவோம், வெளியே வரும்போது ஒரு நோட்டு போட்டுருவோம். மொத்தம் அதான் 6 நோட்டு அந்த மென்ஷனில் பேஜ் கணக்காக பிரிச்சுருப்போம். ஓகே. இதில் நீங்கள் இப்போ டேலியில் ஏற்றும்போது எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? மிஷின் நாங்கள் வெளியே ஏறின பிறகு தான் டேலியிலே நாங்கள் டேலி பண்ணுவோம். மிஷின் வெளியே ஏறிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் டேலியில் ஏற்றிட்டு மறுபடியும் அதுக்கு பொருள் வாங்கி வச்சுருவோம். ஓகே. இது இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இதாகுது, அதுக்கு பொருள் போகையில் எப்படி இது பண்ணுவீங்க? இப்போ ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் ஆகுதுன்றா நாங்கள் வந்து ஒரு பொருள் அந்தோடைய பொருளை மட்டும் நாங்கள் கொடுத்து விட மாட்டோம். நாங்கள் தேவையான அந்த மிஷினுக்கு தேவையான பொருளை ஃபுல்லாமே தூக்கிட்டு போகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம். டூல்ஸ் பாக்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணியிருப்போம். அதில் எல்லா பொருளுமே உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் ஒரு ரிலே செட்லேருந்து நம்ம பெரிய பொருள் 50,000 பொருள் கூட அதில் இருக்கும். அதில் அது போய் அங்கே ரெடி ஆகி ஓகே ஆன பிறகு தான் எங்கள் பையங்களே அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியேறுவாங்க. ஓகே. எல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக தான் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. சர்வீஸ் வந்து இங்கேருந்து நீட்டாகவே ஒரு டூல் கிட்ட கொடுத்துட்ருவீங்க? டூல் கிட்டே கொடுத்துருவோம். ஓகே. எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாக்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களா? உங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது வந்து சூப்பர்வைசர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே. அவங்க தான் எத்தனை ஆர்டர் ஆகிருக்குன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு ரெகுலராக இது இருக்கிறதுனால இப்போ நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா பண்ண தானே அனுபவம் நிறையா வரும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன். 2017 இன்றைக்கி 2024 வந்துருச்சு. இதில் கிட்டத்தட்ட ஏன்னா ஒவ்வொரு விஷயமா இது இப்படி பண்ணுன்றது அனுபவம் தானே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறையா வெளியில் போய் அங்கே போய் பார்த்திங்கன்னா 35 இன்ச்சு தான் நம்மள்ட்ட மிஷின் வாங்கிட்டு போய் அந்த பாண்டிலில் நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு சரக்கு நிறைய எடுக்க முடியாது. நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு
கையில் ஓட்டுற மாதிரி அந்த சின்ன அடுப்புலேயே மிஷின்லேயும் ஓட்டிலாம் நினச்சி பண்ணுறாங்க. அது பெரிய தவறு. இதே நம்ம ஒரு மினிமம் ஒரு 45 இன்ச்சு சட்டிக்கு மேலே நம்ம பாண்டிலுக்கு மேலே எடுத்தோம்னா அதில் நம்ம ஒரு 20 பிளேட்டு நம்ம ரன் பண்ணாலும் கூட சூடு வந்து அதே குறையாமல் இருக்கும். இப்போ சின்ன சட்டியில் அடிக்கும்போது, சின்ன பாண்டில் அடிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 தப்பா அடித்தோடனே சூடு குறைஞ்சிரும். 5 பிளேட் நீங்கள் அங்கே கொட்டினோடனேவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படியே ட்ராப் ஆயிரும் உங்களுக்கு சூடு. அப்போ மினிமம் வந்து 45 இன்ச்சுக்கு மேலே நம்ம அடுப்பு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்.